ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம வெந்தயம் போட்டு பொரிய வச்சுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் மிளகு சீரகம் போட்டுக்கலாம். மிளகு சீரகம் பொரிஞ்சு லைட்டாக கலர் மாறும். அதை மாறின உடனே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளோக்கு பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பூண்டு வதங்கணும். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அரைச்சி வைக்கிற குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் குழம்பு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தோம்னா குழம்பு இனிப்பாக்குற மாதிரி டேஸ்ட் இருக்காது. அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பட்டை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பின்னாடி குழம்புல கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் அதை அரைச்சி வைக்கிற குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். எங்ககிட்ட பொடியாக இருக்குது, அதனால் அதை சேர்க்கலை. இப்போ வதக்குனதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு இதில் வச்சு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அடுத்தது திரும்ப ஒரு வானலை வச்சு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு பொரிய வச்சுக்கலாம். பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. அப்புறம் இதுக்கு தேவையான கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மீன் மசாலா வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கணும். நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக பட்டை மிளகா ஒரு 4-5 போட்டிருக்கோம். அதனால் இப்போ மிளகாய் தூள் ஒரு 1½ ஸ்பூனு, கொத்தமல்லி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வாசம் போகிற வரையும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். அதனால தான் இப்போ கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு முக்கியமான பொருளான புளி தண்ணி தான் ஊற்றுறோம். புளி ஊற வச்சு அதை ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விடுங்க. கிண்டிட்டு இது நல்லா கொதித்து சுண்டி நல்லா வரணும். அதுக்கு உங்களுக்கு தேவைன்னா நடுவில் நீங்கள் உப்பு எல்லாமே காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது ஃபஸ்ட்டு தலையை தான் போடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பாகத்தெல்லாம் சேர்க்கணும். நம்ம மீனெல்லாம் போட்டுக்கிட்டோம். எப்படி பாருங்கள், எண்ணெய்லாம் அதுங்கி குழம்பு நல்லா கொதித்து கலர் மேலே தனியாக தெரியுது பாருங்கள். இது மாதிரி வரும்போது தான் நம்ம மீன் போட்டு 4 நிமிஷம் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அதை அரைச்சி இந்த குழம்பை ஊற்றிக்கணும். இந்த அரைச்சி வைக்கிற குழம்புக்கு தேங்காய் ரொம்ப முக்கியம். அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.